ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஜுஞ்சி ஈட்டோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் மொத்தம் 2 ஸ்டோரிஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு அம்மாவும் ஒரு பையனும் இருக்காங்க. அவங்க 2 பேர் கையை பிடிச்சி நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து ஸ்னோ வருது. அதனால் அந்த பையன் வந்து அதை பார்த்து எக்ஸைட் ஆகி குதிச்சிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா கையை விட்டு எதுவுமே சொல்லாமல் ஒரு டனல் வந்து முன்னாடி இருக்குது. அந்த டனல்குள்ளேயே வந்து போகிறாங்களா. அப்போ இவன் வந்து கூப்பிட்றான். ஆனால் அவங்க அம்மா கேட்கவே இல்லை. அவங்க டனல்குள்ளே வந்து அப்படியே வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து இது வந்து ஃப்ளாஷ்பேக். இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் வந்து நிறையா பசங்க வந்து நின்றுட்டுருக்காங்க. அதில் ஒரு பையன் சொல்கிறான், வாங்க அந்த டனல்குள்ளே போகலாம், எல்லோரும் என்னென்னமோ சொல்கிறாங்க, அதை பற்றி நம்ம வந்து கன்ஃபார்மாக இன்றைக்கி நம்ம போகிறோம், நீங்கள் எல்லோரும் வந்து அந்த டனலுக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணுங்கள், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் நைட் நேரத்தில் வந்து அவங்க போகிறாங்க. அவங்க வந்து டார்ச் லைட்லாம் அடிச்சுட்டு போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பையனும் ஒரு அம்மா பார்த்துருப்போம்ல, அதில் அந்த பையனும் வந்து இந்த கேங்கில் தான் இருக்கான். அவனும் வந்து கூடயே வந்து போகிறான். எல்லோரும் உள்ளே போகிறாங்க, பயந்துக்கிட்டே போகிறாங்க. அப்போ வந்து கூப்பிட்டு அந்த பையன் சொல்கிறான், இந்த மாதிரி இதில் வந்து ஏதோ இருக்காமாண்டா அப்படி இப்படின்னோடனே எல்லோரும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா இப்போ வந்து சொல்கிற இதை, நம்ம ஏன்டா வந்தோம் அப்படின்னு. அப்போ வந்து என்ன பயப்படாதீங்கடா, வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறான் அந்த பையன். அந்த பையன் மேலே ஏதோ விழுந்துருதா, தண்ணி தான் விழுது. ஆனால் அவன் செம்மையாக பயப்படுறான். அந்த மாதிரி பிளட்டான்னு பாருங்கடா, என்னடா இது அப்படி இப்படின்னு கத்துறான். அப்போ வந்து வெறும் தண்ணி தான்டா, வாடா இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து எல்லோரும் அங்கேருந்து போகிறாங்க. அப்போ வந்து டார்ச் லைட் கீழே விழுந்துருமா. அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அந்த பையன் வந்து டார்ச் லைட்டை வந்து எடுக்கிறான். எடுத்து பார்த்தா அங்கே வந்து யாரோ நிற்கிறாங்களேன்னு பார்க்குறாங்க. பார்த்தா வந்து ஒரு பொண்ணு நிற்கிறா. அந்த பொண்ணு வந்து அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. பார்த்தா வந்து இந்த பையனோட தங்கச்சி தான் அது. அப்போ வந்து நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். அப்போ இல்லை எனக்கு தெரியல, நான் எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பயந்துக்கிட்டே சொல்கிறாள். அதனால் அவளை வந்து கூப்பிட்டு போகிறான். வீட்டில் வந்து அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. அப்போ இந்த பையன் வந்துட்டு அவங்க அப்பாட்ட கேட்குறான், என்னாச்சு அவள் தூங்கிட்டு இருக்காளா அப்படின்னோடனே, ஆமாம் அவள் எப்படி அங்கே போனானே தெரியல, அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ, அவளுக்கு வேறு ஃபீவர் வேறு அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இவனும் வந்து அப்படியாப்பா சரின்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறமா அவகிட்ட வந்து நம்ம அம்மா பற்றி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இவன். அப்போ வந்து இல்லை இன்னும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா வந்து அந்த டனல்குள்ளே தான் வந்து அவங்க அம்மா இறந்துருப்பாங்க. அவங்க அம்மா வந்து டனல்குள்ளே போகிறாங்க. அப்போ வந்து ட்ரெயின் வந்திருக்குமா, அதனால் அவங்க அம்மா அங்கே வந்து இறந்துருப்பாங்க. இது வந்து அவனுக்கு கனவாக வருது இந்த பையனுக்கு. அதனால் அவன் எந்திரிச்சிடறான். அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா. அவங்க அப்பா வந்துட்டு, உன் தங்கச்சி நீ பார்த்தியா, அவளை ஆளே காணோம், இரு நான் வந்து வெளியே போய் பார்த்துட்டு வரேன், வெளியே வந்து பனியாக பெய்யுது, அதனால் நீ வந்து வராத, வீட்டிலே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து தேடி போகிறாங்க. அப்போ வந்து இவன் நைட்டு வரைக்கும் பார்க்குறான். ஆனால் அப்பாவை இன்னும் காணுமா. அதனால் இவனும் வந்து டார்ச் எடுத்துகிட்டு சரி நம்ம அந்த டனலுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உள்ளே போய் பார்த்தா அங்கே வந்து இவங்க அப்பாவோட டார்ச் லைட் இருக்குது. அதை எடுக்கிறான். இவன் மேலே ஏதோ விழுதா, பார்த்தா அது வந்து பிளட்டு. ஆனால் இவனுக்கு அது பிளட்டுன்னு தெரில. அதனால் அவன் தொடச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்கான். அவனும் அவங்க அப்பாவை தேடி தேடி போகிறாங்க, எதுவுமே இல்லை. அப்போ வந்து அங்கே பார்க்குறான் ஏதோ அப்சர்வேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரிசர்ச் சென்டர் வந்து அங்கே இருக்குது. அதனால் அதை பார்த்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்க்குறான். பார்த்தா அவனோட தங்கச்சி வந்து உள்ளே இருக்கான். அதனால் அவளை போய் என்னாச்சு, நீ என்ன பண்ணுறீங்க, எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து அங்கே வந்து ப்ரொஃபஸர்ஸ் 3 பேர் இருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, இவன் எப்படி இங்கே வந்தான்னு தெரில, இங்கே தான் வந்தா, இங்கே இருக்கா, நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் எங்கள் அப்பாவை பார்த்தீங்களா, அவங்களும் இங்கே வந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனும் கேட்குறான். அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இல்லை இங்கே யாரும் போன மாதிரி இல்லை, அதனால் இங்கே வந்திருக்க வாய்ப்பு இல்லை, நாங்கள் வந்திருந்தால் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதனால் அங்கே இருக்கிற அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க, சரி இவனை வந்து காரில் கூப்பிட்டு போய் அந்த எண்டில் இருக்கிற டனல் கிட்ட அவங்க அப்பா இருக்காங்களான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. அதனால இவங்க 2 பேர் காரில் போகிறாங்க. அப்போ வந்து போனாலும் அங்கே வந்து யாருமே இருந்த மாதிரி இல்லை. அதனால சரின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அப்போ எங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்களை அனுப்பிச்சி வைக்கிறாங்க வீட்டுக்கு. உங்கள் அப்பா எங்கேயாவது இருப்பாங்களா, வந்துருவாங்க, வீட்டில் தான் இருப்பாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து வீட்டுக்கே வரலையா. அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி இவளோட தங்கச்சி வந்து அகைன் அந்த டன்னலுக்கே வந்து போயிடுவானாலே அவன் திருப்பி தேடி போகிறான். அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்கு யாருமே இல்லையா, உங்களை பார்த்துக்க உங்கள் அப்பாவை தவிர, உங்கள் அப்பா வர வரைக்கும் நீ வேறு யாராவது கூப்பிட்டு பத்திரமா பார்த்துக்கோ உன் தங்கச்சியை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ப்ரொஃபஸர் வந்து கத்திகிட்டு இருக்கார் ஏதோ. என்னாச்சு ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போய் கேட்குறா. அப்போ வந்து எனக்கு என்னன்னே தெரில, எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, இந்த டனல் எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த பையன் இன்னொரு பையன் ஒருத்தர் இருக்கான் ப்ரொஃபஸர். அவன் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறான், இங்கே பாருங்கள் இதில் வந்து ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிக்கிறான். பார்த்தா அதில் வந்து ஒரு மாதிரி ஆவிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அதில் ஃபோட்டோவில் வந்து தெரியுது. அப்போ வந்து இது என்னன்னே தெரியல, நம்ம உடம்புக்குள்ளெல்லாம் இது போயிட்டு போயிட்டு வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அப்படியே ஒரே ஷாக்கிங்காக இது என்னது கோஸ்டா இல்லை வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறமா இந்த இந்த லெபார்ட்டரியை வந்து அப்புறமா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் வந்து இந்த ஒரு பொண்ணு இருந்திருப்பாள், அவள் ஃபோன் பண்ணி கூப்பிட்றா, இந்த மாதிரி இங்கே ஏதோ நடக்குது, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு. அப்போ தான் அந்த பையனும் போகிறான். அந்த பையனோட தங்கச்சியும் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட தான் இருக்கா. அங்கே பார்த்தா எல்லாரும் வந்து இந்த 2 ப்ரொஃபஸர்ஸ் இருந்திருப்பாங்களா, அவங்க வந்து என்னென்னா கிரவுண்டுக்குள்ளே வந்து அப்படியே மூழ்கிறாங்க. இப்போ எப்படி சாண்டு வந்து இருந்தால் அப்படியே மணல் நிறையா இருந்தால் அது உள்ளே அப்படியே மூழ்குவாங்க, அந்த மாதிரி வந்து இவங்க சும்மா தரையிலே வந்து மூழ்கிறாங்களா. அப்போ வந்து ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க, இது எப்படி நடக்குது, நான் எப்படி இதுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் பார்த்தா அவங்க ஃபுல்லாகவே அந்த கிரவுண்டுக்குள்ளே வந்து ஃபுல்லாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் அப்புறம் இவனோட தங்கச்சியும் வந்து ரொம்ப பயப்படுறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இப்போ என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா வந்து இந்த பையனோட தங்கச்சி என்னன்னா அந்த ப்ரொஃபஸர் பொண்ணுக்குள்ளே வந்து போய் அப்படியே வந்து அவள் வால்குள்ளே வந்து உள்ளே போயிடுறா. அப்போ வந்து இவங்க 2 பேர் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து டனல் வந்து ஓடிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்களால தப்பிக்க முடியல. அந்த ப்ரொஃபஸரும் வந்து அப்படியே வந்து விழுந்துடுறாங்க கீழே. அப்போ வந்து பார்த்தா மேலே வந்து டனல் மேலே இருந்து இப்போ உள்ளே போனாங்களா, அவங்களாம் வந்து மேலேருந்து வராங்க, அப்படியே ஃபுல்லாக ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து வந்து இவங்க மேலே விழுந்துடுறாங்க. அப்போ வந்து இந்த ப்ரொஃபஸர் பொண்ணும் வந்து உள்ளே அப்படியே போயிடுறாங்க. அப்போ இந்த பையன் வந்து பார்க்குறான், என்னடா அது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறான். ஓடுறான் ஆனால் முடியவே இல்லை. அப்புறம் இந்த சோல் மாதிரி நிறையா இருந்துச்சுல ஃபோட்டோவில், அந்த மாதிரி வந்து திருப்பி வருது. அப்புறம் இவனும் வந்து கீழே விழுந்துறான். பார்த்தா இவனும் வந்து அப்படியே லைட்டாக உள்ளே போக ஆரம்பிக்கிறான். அதோட வந்து இந்த ஸ்டோரியை வந்து முடிக்கிறாங்க. இப்போ வந்து 2வது ஸ்டோரி. இப்போ வந்து ஒரு பையனும் ஒரு அப்பாவும் இருக்காங்க. அப்போ வந்து அந்த பையன் கேட்குறான், ஒரு ஐஸ்கிரீம் கடை, ஐஸ்கிரீம் வண்டி பஸ்ஸு மாதிரி இருக்கா, அங்கே வந்து நிறைய பசங்க வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவனும் கேட்குறான், எனக்கும் ஐஸ்கிரீம் வேணும்ப்பா அப்படின்னு. அப்போ வந்து இல்லை கிடையாது, ஐஸ்கிரீம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து இவங்க புதுசாக இந்த ஊருக்கு வந்திருக்காங்களா, அதனால் கேட்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னோடனே அந்த ஐஸ்கிரீம் பஸ்ஸு ஓட்டிகிட்டு இருக்காங்களா, அவங்க வந்து இந்த பசங்களை வந்து சாட்டர்டே வெளியே கூப்பிட்டு போவாங்களாம் அவங்களுக்காக, ஃபன்க்காக. அதனால் இவங்க வந்து இந்த மாதிரி பசங்களெல்லாம் அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டிஸ்லாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தராமல் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து அவன் பையன் வந்து கோச்சிக்கிட்டே இருக்கான், இந்த மாதிரி எனக்கு ஐஸ்கிரீம் கூட வாங்கி தர மாட்டேறீங்க, நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அதனால அவங்க அப்பாவும் வந்து என்னடா அது எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அதுக்கப்புறமா இன்னொரு சாட்டர்டே வருது. அப்போ வந்து அவங்க அப்பா கேட்குறாங்க, நீ உன் அம்மா கூடயே இருந்திருக்கலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவன் எதுவுமே சொல்லாமல் அங்கே ஐஸ்கிரீம் வண்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்கிறானா. அப்போ வந்து சரி ஓகேவா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி தரக்காக போகிறாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் வந்து வாங்கி கொடுத்துட்டு சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சாட்டர்டே எல்லானாலே எல்லா பசங்களும் அந்த ஐஸ்கிரீம் பஸ்காரங்கிட்ட வந்து போவாங்க ஃபன்க்காக. ஆனாலும் இவனையும் வந்து கேட்குறாங்க, நீயும் போறியாடா அப்படின்னு. அப்போ வந்து அப்போ போவா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே சந்தோஷமாக கேட்குறான். அப்போ சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா அனுப்புகிறாங்க. இவனு வந்து போயிட்டு வந்துட்டு வரான். போயிட்டு வந்தால் நீ நைட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவன் வந்துட்டு நான் வந்து அங்கே போய் நான் வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டேன், நிறையா சாப்பிட்டேன், எல்லாருமே அதை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்கிறான். அதனால் எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதனால் அவங்க அப்பாவும் இது வந்து என்னது ஐஸ்கிரீம் நிறையா சாப்பிட்டானா, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா ஆஃபீஸ்லேருந்து வராங்க. அவன் வந்து இவனோட பையனும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ வந்து ஒரு வேளை அங்கே வந்து இவன் ஐஸ்கிரீம் பஸ்ஸில் வந்து போனான்ல, அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் பையனும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா கேட்குறாங்க, உங்கள் அம்மா கூட இருக்கியாடா, ஏன் அங்கே போகலையா அப்படின்னு. உடனே இவன் சொல்கிறான், இல்லை அந்த இடத்துல ஐஸ்கிரீம் பஸ் வராது, அதனால் இங்கே தானே வரும், ஆனால் நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அடுத்த சாட்டர்டே வருது. அப்பயே ஐஸ்கிரீம் வாங்கி அவனை அனுப்பி விட்றாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க, நானும் வரவா உங்கள் கூட அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவருக்கு ஏதோ டவுட்டாகவே இருக்கா அதனால். அப்போ வந்து அந்த ஐஸ்கிரீம் பஸ்ஸோட டிரைவர் சொல்கிறாரு, இல்லை அடல்ட்ஸ்லாம் வரக்கூடாது, ஒன்லி சில்ட்ரன்ஸ் தான் வரணும் அப்படின்னு சொன்னோடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு அந்த பஸ்ஸுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஃபுல்லாக ஐஸ்கிரீம் கொட்டி கிடக்குது, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரே ஷாக் ஆகுது, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சரின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிடுறாரு. அதுக்கப்புறமா திருப்பி வந்து எப்பவும் போல் வேலையை விட்டு வராரு வீட்டுக்கு. பார்த்தா வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸு அதுபோல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அங்கே வைபே வித்தியாசமாக இருக்குது, சரௌண்டிங்கும் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, என்ன வியர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கே இருக்காங்க. ஆனால் சவுண்டே இல்லை, எந்த விளையாடுற சவுண்டும் இல்லையா. அதனால உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா வந்து இவனோட பையன் வந்து எல்லாரையும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். எல்லாரும் வந்து ஐஸ்கிரீமாக மாறிட்டாங்க. இவன் வந்து இங்கே பாருங்க, என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஆகிட்டான், வெண்ணிலாவாக ஆகிட்டான், ஸ்ட்ராபெரி ஆகிட்டான், சாக்லேட் ஆகிட்டான், பாருங்கப்பா இவன் வந்து டேஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க அப்பாவுக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகுது, என்னடா சொல்கிற, இப்போலாம் நீ உன் ஃப்ரெண்டை சாப்பிடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவனை தள்ளி விட்றாங்க. பார்த்தா இந்த பையனோட தலை தனியாக வந்தது, உடம்பு தனியாக வந்தது. அப்போ வந்து அவங்க அப்பாவுக்கு செம்ம ஷாக் ஆகிடுது, என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஐஸ்கிரீம் வண்டியை வந்து காமிக்கிறாங்க. அந்த ஐஸ்கிரீம் வண்டியில் இந்த டிரைவர் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறான். அந்த வண்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வியர்டாக அப்படியே காமிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.
வியர்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, அப்படி தான் இருக்குது. பட் கொஞ்சம் போக போக எக்ஸைட்டிங்காக இருக்குல்ல, ஸோ அதனால். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய், see you.